இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. குறள் எண் 312. இன்னா செய்யாமை துன்பம் செய்யாமை. செய்யாமை கருத்து இன்னா செய்தவ கண்ணும், கருத்து இன்னா செய்தவ கண்ணும், மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். அது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம்மேல் செற்றம் கொண்டு ஒருவன் இன்னாதவற்றை செய்த இடத்தும் மீண்டு தாம் அவனுக்கு இன்னாதவற்றை செய்யாமையும் அவரது துணிவு என்கிறார். அதாவது தம்மேல் சினம் கொண்டு ஒருவன் நமக்கு துன்பம் செய்தாலும் நாம் மீண்டும் அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருந்தால் அதுவே துணிவு என்கிறார். துன்பம் செய்யாமல் அவன் துன்பம் செய்து நாம் அவனுக்கு மீண்டும் துன்பம் செய்யாமல் இருந்தால் அவனே துணிவானவன், அவன் கோழை அல்ல என்கிறார். ஏன்னா அப்படி செய்தால் அவன் என்ன செய்வான், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான், நமக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது தான் அவருடைய கருத்து. தெய்வப்புலவர் மாணவ செல்வங்கள், தயவு செய்து நீங்கள் உங்களை அடுத்தவன் துன்புறுத்தினால் கூட நீங்கள் பாட்டு கண்டுக்கிறாமல் போயிட்டீங்கன்னா உங்களை அவன் என்னமும் செய்ய முடியாது, அவனே ஒதுங்கிடுவான். அப்போ உங்களுக்கு கல்விதான் முக்கியம் என்பது வந்துடும். அப்படி கல்வியை நீங்கள் கற்றுவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம். ஏனால் இன்றைய செய்தித்தாள்களை பார்த்தால், இன்றைய செய்தித்தாளை பார்த்தங்க, 4 ரெவுடி மிகப்பெரிய ரெவுடி கொலை செய்யப்பட்டான்னு போட்டிருக்கான். அவன் அதை செஞ்ச இன்னொருத்தவனும் கொலை செய்யப்பட்டான்னு போட்டிருக்கான். அப்படி தினந்தோறும் செய்தித்தாளை படித்தால் மது உண்டு கொலை செய்யப்பட்டான்னு போட்டிருக்கான். இப்படி முன்னாடி எங்கள் காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லைங்க. அதுக்காகத்தான் நான் இப்போ எங்களுக்கெல்லாம் 70 வயசை தாண்டிட்டோம். எங்களுக்கு அது நாங்கள் இதை கடைப்பிடித்து ஒன்றும் செய்ய போவதில்லை. நான் என்றைக்கு திருக்குறளை படிக்க ஆரம்பித்தனோ, அதாவது வேலையிலிருந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்றபின் அதிலிருந்து நான் அதை மாற்றுவதே கிடையாது. என்னுடைய குணங்களை திருவள்ளுவருக்கு அவருடைய அறிவுரைப்படி தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். அதனால் தயவு செய்து மாணவ செல்வங்கள் இப்போதிருந்தே திருக்குறளை படித்தால் நிச்சயமாக உங்களுடைய காலம் வருங்காலம் பொற்காலமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.